வியூ இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவி கம்பெனி. வியூ டிவி ப்ரீமியம் 2020 அப்படிங்கிற 4K டிவிஸை March 11, 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றான 55 இன்ச் டிவியை அன்பாக்ஸ் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, என்னென்ன மாடல்ஸில் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் சாம், நீங்கள் பார்த்துருக்கு டெக்கி சாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வியூ ப்ரீமியம் அப்படிங்கிற சீரீஸோட 2020 மாடல் தான் இந்த டிவிஸ். 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 43 இன்ச், 50 இன்ச் மற்றும் நாம் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிற 55 இன்ச். 3 மாடல் டிவியுமே 4K அல்ட்ரா ஹெச்டி HDR 10 பேனலோட வருது. பாக்ஸ் மேலே டிவியோட ஃபியூச்சர்ஸான ஆண்ட்ராய்டு, கூகுள் அசிஸ்டன்ட், குரோம்காஸ்ட், டால்பி விஷன், DTS எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே முதல்ல நம்ம டிவியை டேபிள் மவுண்ட் பண்ணுறதுக்கான 2 ஸ்டாண்ட்ஸ் 2 விதமான கலர் பேக்கிங்கில் கிடைக்குது. அதுக்கப்புறமா மேலே டாப்பில் இருக்கிற ப்ரொடக்ஷனான தெர்மோகோலை ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டிவியே இருக்குது. நீங்களே டிவியை அன்பாக்ஸ் பண்ணுறீங்க, டிவி பெரிய சைஸ் இருக்குங்கிற பட்சத்தில் 2 கார்னரில் டிவியை மேலே எடுக்கிறது தான் சேஃப். டிவிக்கு அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியை செவுத்தில் மாட்டுறதுக்கான வால் மவுண்டிங் கிட் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா டிவியோட ரிமோட், யூசர் கைடு, வாரண்டி கார்டு, அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், முக்கியமான ஒன்று உள்ள இருக்குது. அது என்னென்னா உங்கள் டிவி ரிமோட்டுக்கு தேவையான 2 AAA பேட்டரியும் உள்ளேயே கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவராலாக இந்த பாக்ஸ் கண்டு பார்த்தோம்னா டேபிள் மவுண்ட், அதுக்கான ஸ்க்ரூஸ், ரிமோட்டோட பேட்ரி, வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், வால் மவுண்ட் ஸ்டாண்ட். அடுத்தது இந்த டிவியை நம்ம டேபிள் மவுண்ட் பண்ணுவோம். லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டாண்ட்ஸை அதோட பிளேஸில் ஸ்க்ரூ பண்ணுறோம். ஒரு ஸ்டாண்டுக்கும் 2 ஸ்க்ரூஸ் இருக்குது. அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கான ஒரு நாபும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிவியில் ஹார்ட்வேராக இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த டிவியில் முக்கியமான தேவைப்படுற எல்லா போர்ட்ஸுமே இருக்குது. ஸோ ஒன்றா பார்க்குறப்போ ஏவி அப்படிங்கிற ஆடியோ வீடியோ இன்புட் போர்ட், டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் போர்ட், லேன் கனெக்ஷனுக்கான RJ45, 2 USB போர்ட்ஸ், 3 HDMI போர்ட் இருக்குது. அதில் 1 ARC அப்படின்னு சொல்லப்படுற ஆடியோ ரிட்டர்ன் சேனல், அதாவது ஆடியோ அவுட்புட்டுக்கான பயன்படுத்துகிறதான HDMI போர்ட். அதுக்கு அடுத்ததாக 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் டிவியில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக கிளாசிக்காக நம்ம ஆண்டனா கேபிளுக்காக யூஸ் பண்ணுற ஆண்டனா இன்புட் போர்ட்டு இருக்குது. வயர்லெஸ்ன்னு பார்க்குறப்போ வைஃபை, ப்ளூடூத் ரெண்டுமே இருக்குது. இந்த வைஃபைல வைஃபை 2.0 and 5 GHz 2 பேண்டுமே சப்போர்ட் பண்ணும். இந்த டிவியில் கண்ணில் பார்த்ததுமே நம்மளை கவர்ற விஷயம் இதோட 4K அல்ட்ரா ஹெச்டி HDR 10 பேனல். எல்லா ஆங்கிள்லேயும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆடியோ குவாலிட்டியும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு 30 வாட் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பாக லவுடாகவும் இருக்குது. சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்ட்லேயும் இது லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு டிவி வெர்ஷனான ஆண்ட்ராய்டு 9 Pieல ரன் ஆகுது. குரோம்காஸ்ட் பில்டினாக இருக்குது. அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள் ப்ளே இப்படி எல்லாத்துக்கான சப்போர்ட் பில்டினாகவே இருக்குது. ப்ராசஸிங்னு பார்க்குறப்போ டிவியில் குவாட் கோர் ப்ராசஸர் வச்சுருக்காங்க. 16 GB பில்டின் மெமரி இருக்குது. அது கூடவே 2 GB ரேமும். எல்லா டாஸ்கையும் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் போதுமானதாக இருக்கும். இந்த டிவியோட லான்ச்சிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 43 இன்ச் டிவி 25,000க்கும் 50 இன்ச் டிவி 28,000க்கும், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற 55 இன்ச் டிவி 32,000க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இது இன்னிலேருந்தே கிடைக்கும். இந்த டிவிஸோட ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை பயன்படுத்தி வாங்கி நம்ம சேனலோட க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வியூ டிவியோட முழு ரிவ்யூவை நாங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக டிவி வாங்க போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு இந்த டிவி தெரியணும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்த பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.